Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th and 7th lesson குரிய important sums பார்க்க போறோம். So 6th lessonல கம்மியா தான் sums இருக்கு. So 7th lessonையும் சேர்த்து இதல பார்க்க போறோம். First 6th lesson குரியதை பார்த்திரலாம். 6th lessonல first sum என்ன அப்படினா if the angular momentum of a planet is given by L equal to 5t square I cap minus 6t j cap plus 3k cap, what is the torque experienced by the planet? Will the torque be in the same direction as that of angular momentum? Angular momentum உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதோடைய டார்க் வேல்யூ கேட்டிருக்காங்க. டார்க்குக்கும் angular momentumக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன் நமக்கு தெரியும். tau equal to dl by dt. இது ஆக்சுவலாக 5th லெசனில் ஒரு 3 மார்க் கொஸ்டினும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா என்னது? எக்ஸ் பவர் என்னன்றதுன்னா n எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னு போடுவோம். இது டிஃப்ரென்ஷியேஷனில். இன்டெக்ரேஷனில் தான் பவரை ஆட் பண்ணி அதே டம்மை கீழேயும் போடுவோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது? டி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ டி ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? 2 இன்ட்டு டி பவர் 2 மைனஸ் 1, அப்போ 2tன்னு கிடைக்கும். அதே இதை பண்ணும்போது வெறும் டீயை பண்ணிங்க அப்படின்னா 1 இன்ட்டு டி பவர் 1 மைனஸ் 1 டி பவர் 0ன்னு கிடைக்கும். அப்போது 1. ஸோ இந்த இடத்துல 2t, இந்த இடத்துல 1, இங்கே டேர்மே இல்லை. ஸோ 0. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 5 2s are 10. ஸோ 10t I cap minus 6j capன்னு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுடைய டார்க் வந்து ஆங்குலர் மொமெண்டமோட டைரக்ஷன்லேயே தான் இருக்குது. ஏன்னா அதில் வந்து டேர்ம்ஸே தான் உங்களுக்கு இதிலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, calculate the value of orbital velocity for an artificial satellite of Earth orbiting at a height of 1000 km. ME equal to 6 into 10 power 24 kg and RE equal to 6400 km. ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் இருக்குது, எர்த்தை சுற்றிட்டு வருது, 1000 கிலோமீட்டர் ஹைட்டில் ரெவால்வ் ஆகுது. அதோடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? ரூட் ஆஃப் gm by r plus h. h வேல்யூ, m வேல்யூ, r வேல்யூலாம் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கீழே உள்ள ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிங்கன்னா 7400 வந்திருக்கு. ஸோ இதையும் நான் பவர் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ 7.4 இன்ட்டு 10 பவர் 3ன்னு வரும். ஸோ பவரை கேன்சல் பண்ணிட்டா 10 பவர் 10 ரூட்லேருந்து எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்து ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரூட் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து சால்வ் பண்ணிடுங்க. ஸோ சால்வ் பண்ணிட்டு இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. 2.3256120 இன்ட்டு 10 பவர் 5ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம இவ்வளோ பெருசாக எழுத வேண்டியதில்லை. அப்ராக்சிமேட்டாக 2.326 இன்ட்டு 10 பவர் 5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ நான் இதை மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் கிலோக்கு பதிலாக 10 பவர் 3 போடுவேன். ஸோ அப்போ 10 பவர் 3 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2.325 இன்ட்டு 10 பவர் 8 மீட்டர் பர் செகண்ட்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய அந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டோட ஆர்பிட்டிங் வெலாசிட்டியோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, an electron moving with velocity வேல்யூ கொடுத்தாச்சு, revolving in a circular orbit of radius வேல்யூவும் கொடுத்தாச்சு, calculated angular momentum வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதே சம்மு நம்ம 5th லெசன்லேயும் பார்த்தோம். கொஞ்சம் வேறு மணிக்கு இருந்திருக்கும் அதில் வேல்யூஸ் மட்டும். ஸோ வெலாசிட்டி வேல்யூ, மாஸ் வேல்யூ இதில் கொடுக்கல, நமக்கு அதில் மாஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். சேம் சம்மு தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் செஞ்சுருக்கோம். ஸோ L ஈக்குவல் டு I ஒமேகா ஸ்கொயர், ஐக்கு பதிலாக mr ஸ்கொயரும் ஒமேகாவுக்கு பதிலாக v by ஆரும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது mvr கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1.06 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 35 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ யூனிட் என்ன போடுவீங்க? நமக்கு mvr அப்படின்னால கிலோகிராம் கேஜி, வீக்கு போடும்போது மீட்டர் பர் செகண்ட்ஸ், அதே இது இன்னும் ஒரு ஆர் போடுவீங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர், கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 1. ஸோ இதுதான் இதுக்குரிய யூனிட் வேல்யூ. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 7th லெசனில் இருக்க சம்மு. ஸோ இது வரைக்கும் 6th லெசனில் இருக்க ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் முடிஞ்சு. பட் அதுதான் இம்பார்ட்டன்ட் சம்ஸான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, மீதி இருக்க சம்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 7th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, the reading of pressure meter attached with closed pipe is 5 into 10 power 5 Newton per meter square. On opening the valve of the pipe, reading of the pressure meter is 4.5 into 10 power 5 Newton per meter square. Calculate the speed of the water pipe flowing in the pipe. ஒரு வாட்டர் பைப் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு வாட்டர் பைப் இருக்குது. இதில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஓகே, ஒரு க்ளோஸ்டு பைப்பில் மீட்டர் காஜ் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ப்ரெஷர் காஜில் மீட்டர் கிடச்சிருக்கு, வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது அதில் வெலாசிட்டி வேல்யூ, அந்த வாட்டரோடைய ஸ்பீடு வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டயக்ராம் பார்த்தாலே என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, உங்களுடைய பெர்னாலிஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ P1 P2 வேல்யூ கொடுத்தாச்சு. V1ஓட வேல்யூ இனிஷியலாக 0, V2 கேல்குலேட் பண்ணணும். பெர்னாலிஸ் தியரம் படி P + 1/2 ρ V² + ρ GH = கான்ஸ்டன்ட். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ரெண்டு எனர்ஜி, அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் E1 E2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இப்போ P1 + ½ ρ V1² + ρ GH = P2 + ½ ρ V2² + ρ GH. ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட்மே ஈக்குவல்னு போட்டுக்கலாம். ஸோ ஒன்று க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்னொன்று ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஒன்று க்ளோஸ்டுக்குரியது, ஒன்று ஓப்பனுக்குரியது. ஸோ அப்போ அதில் ρ GH ரெண்டு சைடுமே காமனாக தான் இருக்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணி விட்டுறலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே 0 இருக்கனால இந்த டேர்மு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த இதில் V2 வேல்யூ தான் தேவை. ஸோ இதை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா நெகட்டிவாக வரும். ஸோ பவர் ரெண்டும் சேமாக இருக்கனால காமனாக எடுத்துகிட்டு என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிங்கன்னா 5 - 4.5ன்னு கிடச்சிருக்கும். டிவைடடில் இந்த சைட் 2 இருக்குது. ஸோ அதுவும் இங்கிட்ட வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். 1000 10^3ன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பில் மாற்றிருப்போம். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது 100 கிடச்சிருக்கு. அப்போ V2ஓட வேல்யூ என்னது 10 m/s. ஸோ இதுதான் உங்களுடைய அந்த பைப்புக்குள்ளே ஃப்ளோ ஆகிற வாட்டரோட ஸ்பீட் வேல்யூ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ சோப் சொல்யூஷன் இஸ் 0.03 Nm. How much work is done in producing soap bubble of radius 0.05 meter? ஒரு சோப் பபுள் சொல்யூஷனுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்கள் இவ்வளோ ரேடியஸ் இருக்க ஒரு சோப் பபுள் ஃபார்ம் பண்ணணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ டென்ஷன் வேல்யூ ஆர் வேல்யூவும் கொடுத்தாச்சு. ஸோ ஒர்க் டன் என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். உங்களுடைய இந்த சோப் பபுள்க்குரியதில் அதனோட வேல்யூ என்னது 4 × TA, 4TA, டென்ஷன் இன்ட்டு ஏரியா. ஏரியானா என்னது πr² போடுவீங்க. ஸோ பையோடைய வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ 0.05. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.000942 ஜூல் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும்போது 9.42 × 10⁻⁴ ஜூல்னு அதை எழுதிடலாம். Next question பார்த்தீங்க அப்படின்னா, 2 pistons of hydraulic lift having diameter of 60 cm and 5 cm. What is the force exerted by larger piston when 50 Newton is placed on smaller piston? ஸோ ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்குது, அதில் 2 பிஸ்டன் இருக்குது. 2 பிஸ்டனோடைய டயாமீட்டர் வேல்யூ கொடுத்தாச்சு. உங்களுடைய லார்ஜர் பிஸ்டனில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், அதை லிஃப்ட் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்மாலர் பிஸ்டனுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்மாலர் பிஸ்டன் வந்து πr², π × 5/2, ஏன்னா டயாமீட்டர் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5/2, π × 2.5² ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஏரியா ஆஃப் லார்ஜர் பிஸ்டன் வந்து π × 60/2, அப்போ 30². ஸோ அப்போ உங்களுடைய ஃபார்மில் நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க தெரியும், மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. F2 = A2/A1 × F1. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 7200 நியூட்டன் உங்களுக்கு வேல்யூ கிடச்சிருக்கும். அப்போது உங்களுடைய லார்ஜர் பிஸ்டனில் இவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் உங்களோட அந்த ஹைட்ராலிக் லிஃப்டால் அந்த வெயிட்டை தூக்க முடியும். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, if excess pressure is balanced by a column of oil with specific gravity 0.8, 4 mm height, where R = 2.0 cm, find the surface tension of the soap bubble. ஸோ ஒரு சோப் பபுளோட எக்ஸஸ் ப்ரெஷர் வேல்யூவும் ஆர் வேல்யூவும் அதோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆயில் காலம் பக்கத்தில் வச்சுருக்காங்க, சேர்த்துருக்கு. ஸோ அதோடைய வேல்யூவும் அதோடைய ஹைட் வேல்யூவும் கொடுத்தாச்சு. எக்ஸஸ் ப்ரெஷர்னால் என்ன பண்ணுவீங்க, ∆Pன்னு போடுவீங்க. ஸோ P2 - P1. சோப் பபுள்னால 4T/R அதோடைய ஃபார்முலா நம்ம டீட்டெயில் கொஷினில் படிச்சிருப்போம். ஸோ அந்த டீட்டெயில் கொஷின் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபார்முலா என்னது, ρ GH. இப்போ இது ரெண்டுமே ப்ரெஷர்ன்றனால ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது T = ρ GH R/4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 15.68 × 10⁻² நியூட்டன் மீட்டர் கிடச்சிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் நம்ம SI யூனிட் கன்வெர்ட் பண்ணனால 10⁻3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 15.68 × 10⁻² நியூட்டன் பெர் மீட்டர்னு உங்களுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வேல்யூ கிடச்சிருக்கும். இதுதான் உங்கள் சோப் பபுள் மேலே ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா,
A wire 10 meter long has a cross-sectional area 1.25 into 10 power minus 4 meter square. It is subjected to a load of 5 kg. If Young's modulus of the material is 4 into 10 power 10 Newton per meter square, calculate the elongation produced in the wire. Take G equal to 10 meter per second square. ஒரு வயர் இருக்குது, அந்த வயரோடைய ஏரியா வேல்யூவும் மாஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூவும் கொடுத்தாச்சு, ஜி வேல்யூவும் கொடுத்தாச்சு. எலாங்கேஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது del Lோட வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? F/A ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு del L/L, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்ததுனால. ஸோ இதுலேருந்து del L பதில் ரீஅரேஞ்ச் பண்ணாங்க என்ன கிடைக்கும்? F/A இன்ட்டு L/Yன்னு கிடைக்கும். ஸோ F வேல்யூ 50, A வேல்யூ 1.25 into 10 power minus 4, L வேல்யூ 10, Y வேல்யூ 4 into 10 power minus 10. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது del Lோட வேல்யூ 10 power minus 4 மீட்டர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய வயரோட எலாங்கேஷன் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றது. ஸோ பர் மீட்டருக்கு 10 power minus 4 டிஸ்டன்ஸு இன்க்ரீஸ் ஆகும். Next question பார்த்தீங்க அப்படின்னா, a metallic cube of side 100 cm is subjected to a uniform force acting normal to the whole surface of the cube. The pressure is 10 power 6 Pascal. If the volume changes by 1.5 into 10 power minus 5 meter cube, calculate the bulk modulus of the material. ஒரு கியூப் இருக்குது, அதோட சைடு வேல்யூ கொடுத்தாச்சு, அதில் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷரோடைய வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க, பல்க் மாடுலஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பல்க் மாடுலஸ் ஃபார்முலா என்னது? K ஈக்குவல் டு P/del V/V. ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? PV/del Vன்னு கிடைக்கும். ஸோ P வேல்யூ 10 power 6, வால்யூம் வேல்யூ வந்து 1 டிவைடட் பை உங்களுடைய சேஞ்ச் இன் வால்யூம் எவ்வளவு? 1.5 into 10 power minus 5. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0.66 into 10 power 11 இது போய்கிட்டே இருக்கும். ஸோ 67 நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம். அப்போ கேயோடைய வேல்யூ 6.66 into 10 power 6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுடைய பல்க் மாடுலஸோடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, a metal cube of size 0.2 meter is subjected to a shearing force of 4000 Newton. The top surface is displaced through 0.50 centimeter with respect to the bottom. Calculate the shear modulus of the elasticity of the metal. ஸோ ஒரு மெட்டல், அதாவது ஒரு கியூபோடைய சைடு வேல்யூ கொடுத்தாச்சு, அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்தாச்சு, அதோடைய டாப் சர்ஃபேஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஷியர் மாடுலஸ் வேல்யூ கேட்குறாங்க, அதாவது இப்படி ஸ்லாண்டிங்காக அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல் வேல்யூ, எஃப் வேல்யூ, எக்ஸ் வேல்யூலாம் கொடுத்தாச்சு. ஸோ எஸ்ஐ யூனிட்டில் நீங்கள் மீட்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏரியா வேல்யூ என்னது? லென்த் எல் ஸ்கொயரு, எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கோங்க. ஷியர் மாடுலஸ்னால் ஈச்சா F/A into L/Xன்னு போடுங்க ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 4 into 10 power 6 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். Next question பார்த்தீங்கன்னா, a wire of length 2 meter with the area of cross section 10 power minus 6 meter square is used to suspend a load of 980 Newton. Calculate the stress developed in the wire, strain, energy stored. Y value வந்து 12 into 10 power 10 Newton per meter square. ஒரு வயர் இருக்குது, அதோடைய லென்த் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியா வேல்யூவும் கொடுத்தாச்சு. ஸோ அதோடைய லோடு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதும் கொடுத்தாச்சு. ஸோ அதோடைய ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸு, எனர்ஜி ஸ்டோர்டு வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் வேல்யூ 980, ஏரியா 10 power minus 6ன்னு கொடுத்தாச்சு. சால்வ் பண்ணிங்கன்னா 98 into 10 power 7 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெஸ் பை ஒய். ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வேல்யூ கேன்சல் பண்ணது போக 8.17 into 10 power minus 3. இங்கே ஸ்ட்ரெஸ்ஸோடைய வேல்யூ மேலே கண்டுபிடிச்ச வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வெலாசிட்டி வேல்யூ, வால்யூம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூமுக்கு நம்ம டைரக்ட் வேல்யூ இல்லை, ஏரியாவும் லென்த் இருக்குது, அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்மளுடைய எனர்ஜி ஸ்டோர்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எனர்ஜி ஸ்டோர்ட் ஃபார்முலா என்னது? ஹாஃப் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 8 ஜூல்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்மோடைய ஆன்சர். ஸோ இது உங்களோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ, ஸ்ட்ரெயின் வேல்யூ, எனர்ஜி ஸ்டோர்டோடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, இன் நார்மல் அடல் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பிளட் த்ரூ தி அரோட்டா radius வந்து 0.8 cm is 0.33 meter per second. From the aorta the blood goes into the major arteries which are in
30 in number, each of radius 0.4 cm. Calculate the speed of the blood through the arteries. ஸோ ஒரு நார்மலாக இருக்க அடல்ட்டோடைய அரோட்டாவோடைய ரேடியஸ் வேல்யூவும் அது எவ்வளோ ஸ்பீடில் அந்த பிளட்டு போகுது அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதேமாதிரி ஆர்ட்ரிஸோட ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. பிளட்டோட ஸ்பீட் வேல்யூ கேட்குறாங்க ஆர்ட்ரிஸ்குள்ளே. அப்போ ஃபார்முலா என்னது? A1 V1 ஈக்குவல் டு A2 V2. இங்கே 30 நம்பர்ஸ் இருக்கனால 30 × A2 V2 போட்டிருக்கோம். ஏன்னா என்னது? ஏரியாவை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ பை ஆர் ஸ்கொயர். A1க்கு பை R1 ஸ்கொயர், A2க்கு பை R2 ஸ்கொயர். பை கேன்சல் அவுட் ஆயிரும். இதுலேருந்து V2க்கு பதிலாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச் பண்ணால் 1/30 R1/R2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு V1 இருக்கும். ஏன்னா இங்கே R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் இருக்கும். அதனால் இது இப்படி எழுதியிருக்கோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது 0.044 m/s கிடைக்கும். அப்போ உங்களுடைய ஆர்ட்ரிஸோட ஸ்பீட் வேல்யூ இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எந்தெந்த லெசன் பார்த்துருக்கோம்? லெசன் 6 and 7 பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் மற்ற வீடியோஸையும் உங்களோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.